வணக்கம் நண்பர்களே. இது VDL விளாக்ஸ். கதை கேட்கலாம் வாங்க. வெங்கடேசனுடைய வீர யுக நாயகன் வேள்பாரியின் கதையை கேட்க வந்திருக்கிற உங்க எல்லாருக்கும் VDL விளாக்ஸ் அன்பு வணக்கங்கள். திரும்பவும் உங்களை பாரியின் பரம்பு மலைக்கு கூட்டிட்டு போறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. போன பகுதியில மூவேந்தர்களும் இணைஞ்சு எச்சினிக்கான வழிபாட்டை நடத்துறாங்க. அந்த இடத்துக்கு பவளவந்திகையான யானைய கூட்டிட்டு வராங்க. நள்ளிரவை தொடும் நேரத்துல யானை ஒன்றின் சாவு பிளிரல் இருளெங்கும் எதிரொலிக்குது. நாகக்கரட்டின் மேல இருந்தவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. ஆனா யானையின் பிளிரல் கேட்ட கணம் கபிலரோட உடல் நடுங்கி மீளுது. அவர்கள் தாக்குதலை தொடங்க போகிறார்கள் பாரி அப்படின்னு அமைதியா சொல்றாரு கபிலர். இதுவரைக்கும் போன எபிசோட்ல பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு இந்த எபிசோட்ல பார்க்கலாம். வீர யுக நாயகன் வேள்பாரி பகுதி 84. வேட்டுவன் பாறையில் இருந்த பெண்கள் கூட்டம் மயிலாவை அழைச்சுக்கிட்டு வள்ளிக்கானம் நோக்கி புறப்பட்டது. கூத்துக்களத்தில் இசைக்கருவிகளை இசைக்க கூட ஆண்கள் யாருக்குமே அனுமதி இல்லை. எல்லாவற்றையும் பெண்களே இசைக்கணும். அதனால ஊரில் இருந்த பறை, துடி, முழவு அப்படின்னு ஒன்ன கூட விடல. மந்தையில கட்டியிருந்த காரி கொம்பு கூட கழட்டி எடுத்துக்கிட்டு போனாங்க. கரை புரண்ட உற்சாகத்தினோட கூட்டம் புறப்படுது. பெரும் குறைப்பொலியோட நாய் கூட்டம் கூட மொத்தமா கூட போகுது. சந்தன வேங்கை காட்டின் எந்த திசையிலும் இருக்கக்கூடியதுதான். ஆனால் கருவுற்ற பெண்ணுக்கான சடங்க செய்ய எந்த சந்தன வேங்கையை தேர்வு செய்யறாங்களோ அந்த மரம் இருக்கும் பகுதியைத்தான் வள்ளிக்கானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கு நடக்கும் சடங்கு என்னன்னு இதுவரைக்கும் ஆண்களுக்கு தெரியாது. பரம்பு பெண்கள் காலம் காலமா காத்து வரும் ரகசியம் அது. இரவெல்லாம் கூத்து நடத்துறாங்க அப்படின்னு மட்டும்தான் ஆண்களுக்கு தெரியும். அங்கு என்ன வகையான கூத்து நடக்குது அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாத ஒண்ணாவே இருந்துச்சு. இந்த சடங்குல பங்கெடுத்து திரும்பும் பெண்கள் அதுக்கு பின்னால ரொம்ப நாள் அதை பத்தியே பேசி சிரிப்பாங்க. அதுதான் ஆண்களை மேலும் மேலும் கோபப்படுத்தும். என்னதான் நடக்குது அங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க எண்ணற்ற வழிமுறைகளை கையாண்டு பார்த்தாங்க. ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் அவங்களால எதையுமே கண்டறிய முடியல. காதல் வயப்பட்ட இளம்பெண் தன் காதலன் மீதான அளவு கடந்த அன்பால இந்த சடங்கில் நிகழ்வதை பற்றி சொல்ல வாய்ப்பிருக்கு. ஆண்கள் அதற்கான முயற்சி கூட செஞ்சு பார்த்தாங்க. ஆனாலும் எந்த காதலியும் தன் காதலன் கிட்ட இத பத்தி மட்டும் பகிர்ந்து கொள்ள மாட்டா. காரணம், இந்த சடங்கில் பங்கெடுக்கும் இளம் பெண்ணிடம் முதுபெண்கள் சொல்லும் முதல் எச்சரிக்கையே அவள் காதலனை பற்றியதுதான். என்ன நடக்கிறது என்பதை உன் காதலனிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. அவ்வாறு பகிர்ந்து கொண்டால் உனது பிள்ளை பேரு வலி மிகுந்ததாக மாறும். அப்போது எந்த ஆணும் உனது வலியை சுமக்க வரமாட்டான். நாங்கள் தான் உடன் நிற்போம். அளவு கடந்த உனது வலியை வைத்தே நீ தப்பு செய்து விட்டாய் என கண்டறிந்து விடுவோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது ஓர் அச்சமூட்டும் எச்சரிக்கையாக சொல்லப்படுவதுதான். ஆனா இளம் பெண்கள் பிள்ளை பேரு வழியை நினைத்து பார்த்து யாரிடமும் வாய் திறக்க மாட்டாங்க. ஆணுக்கு தெரியாத ஒரு உலகை இன்னைக்கு வரைக்கும் பரம்பு பெண்கள் காப்பாற்றி வராங்க. அதுவே அவங்களுக்கு பெரும் மகிழ்வை கொடுப்பதாகவும் இருக்கு. அவங்களோட இந்த மகிழ்வு தான் ஆண்களை மீண்டும் மீண்டும் கண்டறிய தூண்டிக்கிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு கூட அதற்கான முயற்சி தான் நடக்குது. இருளிமேட்டிலிருந்து வள்ளி குத்துக்காக நீலன் புறப்பட்ட போது காலம்பன் மூத்த மகன் கொற்றனையும் அழைத்து செல் அப்படின்னு வேட்டூர் பழையன் அனுப்பி வைக்கிறாரு. அதற்கான காரணம் இதுதான். உள்ளூர் சிறுவர்களை அனுப்பினா வள்ளிக்கானத்துக்கு அழைத்து செல்ல மறுப்பாங்க. அதுவே காலம்பன் மகன் அப்படின்னா மறுத்து ஒதுக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சு அனுப்பி வைக்கிறாரு பழையன். ஆனால் காட்டுக்குள்ள நுழையும் போது அவனை நீலனின் கையில் கொடுத்து, இங்கேயே இரு, நாங்க காலையில வந்து உனக்கு விருந்து படைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க பெண்கள். வேட்டுவன் பாறையின் வயதான 2 பெருசுகள், சோமக்கிழவனும் செம்பூந்தனும். பழையனை விட கொஞ்சம் வயசு குறைவுதான். ஆனா மலை பாறைகள் உருண்டதால நடமாட்டம் வேகமா தளர்ந்து போயிருச்சு. காட்டுக்குள் நுழைந்த பெண்கள் கொற்றனை அழைத்து செல்லாமல் இங்கேயே இரு அப்படின்னு சொல்லி போன உடனே சோமக்கிழவன் தான் கொதித்தெழறான். சின்ன பையன் ஆசையா கேக்குறான், அவனை கூட கூட்டி போகாம விட்டுட்டு போறீங்களேடி அப்படின்னு பெரும் சத்தத்தை எழுப்புறான். ஆனா பெண்கள் யாரும் அதை கண்டுக்கவே இல்லை. கிழவன் ஏன் கத்துறான் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். எல்லா காலங்களிலும் சிறுவர்களின் மூலமாகவும் காதலன்களின் மூலமாகவும் தான் ஆண்கள் முயற்சி செய்யறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த முயற்சிகள் வெற்றி பெறவே இல்லை.
இப்போதும் கொற்றனை கொஞ்சி பேசி நீலனுக்கு பக்கத்துல உட்கார வச்சுட்டு போயிட்டாங்க. அங்கவை இதுவரைக்கும் வள்ளி கூத்துல கலந்து கொண்டதே இல்ல. முதல் முறையா இப்போதான் அவ கலந்துக்கிறா. பெண்கள் கூட்டம் மயிலாவை அழைச்சுக்கிட்டு காட்டுக்குள்ள போய்கிட்டு இருந்துச்சு. தீப்பந்தங்களை ஏந்தியவர்கள் முன்னும் பின்னுமா வந்துட்டு இருந்தாங்க. ஆதினிக்கு பக்கத்துல கொஞ்சம் அமைதியோட நடந்து வந்துட்டு இருந்தா அங்கவை. கூட்டத்தின் பேச்சுக்கு இடையில அவளுடைய அமைதியை கவனிச்ச ஆதினி பக்கத்துல போய் கேக்குறா. முதன் முறையாக பங்கெடுப்பதால் என்னவெல்லாம் நடக்கும் என்ற சிந்தனையிலேயே வருகிறாயா? தலையாட்டி இல்லை அப்படின்னு சொன்னா அங்கவை. பிறகு என்ன சிந்தனையில் இருக்கிறாய் அப்படின்னு கேக்குறா. அப்போதும் அங்கவையிடமிருந்து பதில் இல்லை. இன்றிரவு என்ன நடந்தது என உதிரன் கேட்டால் சொல்லிவிடுவோம் என அச்சப்படுகிறாயா அப்படின்னு கேக்குறா கொஞ்சம் நக்கலா. சின்ன புன்முறுவலோடு ஆதினியின் காதோடு வந்து சொல்றா. உதிரன் கேட்டால் சொல்ல மாட்டேன், ஆனால் தந்தை கேட்டால் மறுக்க மாட்டேன். ஆதினிக்கு சிரிப்பு தாங்க முடியல. மகளை தோளோடு அணைச்சுக்கிட்டு யார் காதிலும் விழாதபடி மெல்ல, நிச்சயம் உன் தந்தை கேட்க மாட்டார், கவலைப்படாதே அப்படின்னு சொல்றா. அங்கவை அதிர்ச்சியோட ஆதினிய பாக்குறா. அவளோ மகளை பார்த்து கண்களை சிமிட்டிய போது முகத்திலிருந்து பொங்கி மேலெழுந்தது வெட்கம். அங்கவை ஒரு கணம் ஆடி போறா. கொஞ்சம் கோபத்தோட, அப்படி என்றால் நானும் உதிரனிடம் சொல்வேன் அப்படின்றா. வெட்கம் படர தாயும் மகளும் மற்றவர்கள் காதில் படாம பேசி சிரிக்கிறத பார்த்த ஒரு பெண், நீங்கள் மட்டும் என்ன பேசி சிரிக்கிறீர்கள் அப்படின்னு கேக்குறா. கேட்டவளை அழைச்சுக்கிட்டு பேச்சை மாற்றியபடி அங்கவையை விட்டு சற்று தள்ளி முன்னே நடந்தாள் ஆதினி. இன்னும் சிறிது தொலைவுதான் இருந்தது வள்ளிக்கானம். நேரம் செல்ல செல்ல வேகம் கூடிக்கொண்டே இருந்தது. இதற்காக மாத கணக்கில் காத்திருந்தவர்கள் அல்லவா அவர்கள். சந்தன வேங்கையின் அடிவாரத்துல கருவுற்ற பெண்ணை அமர வைத்து நடக்கும் சடங்குகள் எல்லாம் வழக்கம் போல் ஊருக்குள் நடக்கும் சடங்குகள் தான். ஆனாலும் இன்றைய இரவின் முக்கியத்துவத்துக்கு காரணம் வள்ளிக்கானத்தின் கொண்டாட்டம்தான். அந்த கொண்டாட்டத்துக்கு அடிப்படை எங்குமே கிடைக்காத அதி சிறந்த மது வகைதான். ஆண்கள் அறிந்திராத அரிதினும் அரிதான மது வகை ஒன்று உண்டு. பெண்கள் மட்டுமே அறிந்து இன்று வரை ஆண்களின் வாடையே படாமல் காப்பாற்றி வைத்துள்ள மது வகை அது. வள்ளிக்கானத்தின் கொண்டாட்டத்தில் பெண்கள் மது உண்டு கழிக்கின்றனர் அப்படின்ற செய்தி ஆண்களால யூகிக்க கூடியதுதான். ஆனா அது என்ன வகை மது அப்படின்னு இன்று வரை ஆண்களுக்கு தெரியல. சோமப்பூண்டு பானத்தை குடித்த ஒருத்தி, எங்களின் மது போல இது இல்லை அப்படின்னு ஒரு முறை சொல்லிட்டா. அன்றிலிருந்துதான் வள்ளிக்குத்தில் குடிக்கும் மதுவின் வகை என்ன அப்படின்றத பற்றிய தேடல ஆண்கள் தீவிரப்படுத்துறாங்க. இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியாத ரகசியமா தான் அது காப்பாற்றப்படுது. காரணம், அந்த மதுவை உருவாக்கும் பணியில ஈடுபடுறவங்க முது பெண்களே. அவங்க கிட்ட இருந்து ஆண்களோ மற்ற பெண்களோ கூட இது தொடர்பான செய்தியை கேட்டறிய முடியாது. ஒவ்வொரு வகை மலரின் தேனுக்கும் ஒவ்வொரு வகையான குணம் இருக்கு. ஆனா இணையற்ற சுவை கொண்ட தேன் இருக்கும் மலர் நாகசம்பங்கி. அதில் துளிர்க்கும் தேனின் சுவையை எதனுடனும் ஒப்பிட முடியாது. துளி தேனை நுனிநாக்கில் வைத்த கணம் மொத்த உடலும் தேனுக்குள் கரைவது போல் இருக்கும். ஆனால் நாக்கில் வைக்கப்பட்ட தேன் துளி எளிதில் கரையாது, ஒட்டிக்கொள்ளும். அதன் சுவையை நாக்கு அடிக்கடி நுகர துடிக்கும். மீள முடியாத சுவையை நினைவு மீண்டும் மீண்டும் மறுசுழற்சி செய்தபடியே இருக்கும். சுவை கரையாமல் தேன் மட்டுமே கரைந்திருக்கும். மறுதுளி நோக்கி மனதை நகர்த்தாமல் நிறுத்தி வைக்கக்கூடிய மயக்கம் நாகசம்பங்கியின் தேனுக்கு மட்டுமே உண்டு. நாகசம்பங்கி பூத்து கிடக்கும் பகுதியில் இருக்கும் தேன் கூட்டிலிருந்து தேன் கட்டியை எடுப்பதுதான் முதலில் செய்யும் பணி. அதுக்கப்புறம் அந்த தேன் கட்டியை தகுந்த சேர்மானத்தோடு சேர்த்து நிலத்துக்குள் புதைச்சு வச்சிருவாங்க. பெண் முதன்முறையாக கருவுற்றவுடனே முது பெண்களின் முதல் வேலை நாகசம்பையின் தேனை எடுப்பதுதான். எந்த சந்தன வேங்கையை தேர்வு செய்கிறாங்களோ அந்த இடத்தில் தான் அதை புதைச்சு வைப்பாங்க. 4 முதல் 5 மாதம் மண்ணுக்குள் இருக்கும் தேன் கட்டி நுரை துளித்து சுவை இறுகி உறைஞ்சிருக்கும். இப்போ தேரலாக உருத்திரண்டிருக்கும். இதன் துளி நாக்கில் பட்ட கணம் தேள் கொட்டியதைப் போல சுர்ரென ஒரு கார மயக்கம் உச்சந்தலைக்கு ஏறும். கன நேரம் கண் கட்டி அவிழும். அதன் பிறகு நிகழ்வதை நினைவில் தங்க வைக்க யாராலையுமே முடியாது. இன்னைக்கு சந்தன வேங்கையின் அடிவாரத்துல உட்கார வைக்கப்பட்ட மயிலா முதல் மிடறு குடித்ததிலிருந்து தொடங்குது வள்ளிக்கூத்து.
6 வகையான துடிகளை அடித்து ஆண்களால் அறியவே முடியாத மதுவின் சாரமேற்றி பெண்களின் கூட்டம் ஆடத் தொடங்குது. நேரமாக ஆக துடியின் ஓசையும் பறையின் அதிர்வும் முழவின் சத்தமும் காட்டையே உலுக்குது. பெண்கள் தங்களின் ஆதி ஆட்டத்தை நிலம் பிளக்க ஆடுறாங்க. வேட்டுவன் பாறையில் இருந்த ஆண்கள் துடியின் ஓசை கேட்டு காரமலையின் வடபுறம் நோக்கி ஏக்கத்தோட பார்த்துட்டு இருந்தாங்க. பொழுது நள்ளிரவ நெருங்கல. ஆனா அதுக்குள்ள ஆட்டம் தொடங்கி விட்டத இசைக்கருவிகளின் ஓசை சொல்லுது. செம்போந்தன் சொல்றான், அது என்ன தேரல்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. எந்த ஆம்பளைனாலும் கண்டுபிடிக்க முடியல. இவளுக மட்டும் இந்த ஆட்டம் போடுறாளுக. சோமக்கிழவனோ, தொடங்கும் போதே சத்தம் இப்படி இருக்கே, இன்னும் போக போக எப்படி இருக்கும் பாரு அப்படின்றாரு. இளைஞர்கள் ஓசை கேட்ட மலை உச்சியை நோக்கி அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஓசை கூடிக்கிட்டே இருந்துச்சு. வேட்டுவன் பாறையை சுற்றி பல 100 வீரர்கள் செடி கொடிகளினூடே நுழைந்து மேலேறிக்கிட்டு இருந்தாங்க. இருட்டு சூழ்ந்திருந்தது. இருப்பதோ 24 பேர்தான். எல்லாருடைய கவனமும் உச்சிமலை பார்த்து வள்ளி கூத்தில் தான் நிலை கொண்டிருந்துச்சு. 3 சேனைகளை கொண்ட 600 பேரோடு மேலேறிக்கிட்டு இருந்தான் கருங்கைவாணன். பரம்பின் காவல் தலைவர்கள் இருக்கும் ஊருக்குள் நுழைந்து தாக்கப் போகும் இந்த படைக்கு தானே பொறுப்பேற்று வந்தான். திரையர்களை தாக்கிய போரில் பெரும் வீரத்தை வெளிப்படுத்திய திதியனை தென்புறத்துக்கும், சேர நாட்டு பெருவீரன் துடிச்சாத்தனை வடபுறத்துக்கும் தலைமை தாங்க செய்றான். கிழக்கு புறத்திலிருந்து வீரர்களோடு முன்னேறான் கருங்கைவாணன். வேட்டுவன் பாறையின் பாதி உயரத்தை கடந்துகிட்டு இருந்தாங்க. நாய்கள் ஏதும் ஊரில் இல்லாதது அவங்களுக்கு இன்னும் வசதியாயிருச்சு. புது ஆள்களை மலையடிவாரத்தில் கண்டாலே மேலே இருந்து பாய்ந்து இறங்குபவை இடுப்புயர நாய்கள். சூழ்ந்துவிட்டால் யானைகளையே நகர விடாமல் நிறுத்தக்கூடியவை. அத்துணையும் இன்று பெண்களோடு சேர்ந்து மலை மேல போயிருச்சு. குறைப்பொலி எதுவுமே இல்லாத அமைதி கொண்டிருந்த வேட்டுவன் பாறையை நோக்கி எதிரிகள் மேலேறிக்கிட்டு இருந்தாங்க. ஊரின் மந்தையில் உட்கார்ந்தபடி காரமலையில் துடியோசை கேட்கும் பகுதியை பார்த்து பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆண்கள். பெண்கள் இல்லாத ஊரில் பெண்களை பற்றி பேசத்தான் எவ்வளவு கதைகள் இருக்கின்றன. பேச்சு களை கட்டத் தொடங்குது. சிறுவன் கொற்றனுக்கு தூக்கம் வருது. அதை கவனித்த நீலன், நள்ளிரவுக்கு பிறகு பனி அதிகமாக இருக்கும், நீ போய் குடிலுக்குள் படுத்துக்கொள் அப்படின்னு சொல்றான். கொற்றன் மந்தையிலிருந்து எழுந்து நீலனின் குடில் நோக்கி போறான். வேட்டுவன் பாறையின் கிழக்கு முனையில நாங்கில் மரத்தின் அடிவாரத்துல அமைக்கப்பட்ட குடில் அது. அங்கிருந்து பார்த்தா கிழக்கு திசை குன்றின் சரிவும் விரிந்து கிடக்கும் சமவெளியும் முழுமையா தெரியும். கொற்றன் தூக்க கலக்கத்திலேயே குடில் நோக்கி வந்தான். படல் கொண்டு மூடப்பட்டிருந்தது வாசல். படலை மெல்ல தூக்கி சுவர் ஓரமா திரும்புறான். சரிவு பகுதியில இங்கும் அங்குமா மனித தலைகள் தெரியுது. ஆயுதம் ஏந்திய பெருங்கூட்டம் மேலேறிக்கிட்டு இருக்கிறது தெரியுது. இருட்டினூடே தலைகள் பதுங்கி மறையுது. எதிரிகள் வந்து கொண்டிருப்பது கன நேரத்தில் புரிந்தது. இப்படியே சத்தம் போட்டுக்கொண்டு மந்தை நோக்கி ஓடலாமா அப்படின்னு தோணுது. அப்படி செஞ்சா எதிரிகள் விழிப்படைஞ்சு விடுவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டே குடிலுக்குள் போய் படலை மூடிக்கொண்டான் கொற்றன். ஒரு நிமிஷம் சிந்திச்சவன் சட்டென குடிலின் மேல்புற கூரையை ஆள் நுழைவதற்கு ஏற்ப பிரித்தெடுக்கிறான். நாங்கில் மரத்தின் கிளைகள் குடில் மேல் படர்ந்திருந்துச்சு. கூரையினுள் நுழைந்து கிளையின் மேல் ஏறுறான். மரங்கள் ஒன்றுடன் ஒன்று நெருங்கி பின்னி கிடந்தன. கொப்புகளின் வழியே ஊர்ந்து கடந்தவன் கண் இமைக்கும் நேரத்துல 3ஆம் மரத்தின் அடிவாரத்துல தரையில குதிக்கிறான். யாரோ மரத்தில் இருந்து குதிப்பது போல் இருந்ததே அப்படின்னு மந்தையில் இருக்கிறவங்க திரும்பி பாக்குறாங்க. பதறி போய் ஓடி வந்தான் கொற்றன். இப்படி ஒரு நள்ளிரவில் தான் தன்னுடைய ஊர் எதிரிகளால் சுற்றி வளைக்கப்பட்டது. நிறைய மக்கள் கொன்று குவிக்கப்பட்டாங்க. மந்தையில் வைத்து ஊரே வெட்டி சாய்க்கப்பட்ட கொடுமையை நேர்கொண்டு பார்த்தவனுக்கு இப்போ உடல் எல்லாம் நடுங்குது. பேச வார்த்தை எழல. அஞ்சாமல் சொல், எதை பார்த்தாய் அப்படின்னு நீலன் கேட்டதுக்கு மேலேறி கொண்டிருக்கும் எதிரிகளை பற்றி சொல்றான் கொற்றன். மந்தையில் இருந்தவர்கள் சரிவு நோக்கி பாய்ந்து போறாங்க. 3 புறங்களிலும் எதிரிகள் மேலேறிட்டு இருந்தாங்க. சத்தம் இல்லாம நீலன் கை காட்டி ஏதோ சொல்றான். வீரர்கள் சிலர் வீடுகளுக்குள் இருந்த ஆயுதங்களை எல்லாம் வெளியே எடுத்துட்டு வராங்க. புங்கன் தென்புற சரிவில் மேலேறும் எதிரிகளை பாக்குறான். சோமக்கிழவன் வலப்புற சரிவை பாக்குறான். கிழக்கு திசை முனையிலிருந்து முப்புறமும் பாக்குறான் நீலன்.
வந்து கொண்டிருப்பது பெரும் எண்ணிக்கையிலான படை அப்படின்றது தெரியுது. 24 பேர் தான் இருக்கிறோம். அதில் பாதி பேர் கிழவர்கள். அதற்கு தகுந்த தாக்குதல் உத்திகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே ஊரின் நடுப்பகுதிக்கு ஓடி வரான். மற்ற திசையில பார்த்துக்கிட்டு இருந்தவங்களும் நீலனின் மெல்லிய சீழ்க்கை ஒலி கேட்டு ஒன்று கூடுறாங்க. பேசுவதற்கான நேரமில்லை. வேட்டுவன் பாறையின் மீது எதிரிகள் ஏறிவிடக் கூடாது. 3ஆக பிரிவோம். எல்லா வகையான தாக்குதல் உத்திகளையும் பயன்படுத்துங்கள் அப்படின்னு சொல்றான் நீலன். குவிக்கப்பட்டிருந்த ஆயுதங்களை எடுத்துக்கிட்டு 3 திசைகளிலும் தாக்க தயாரானாங்க. கருங்கை வாணனின் படை மிக கவனமா மேலேறிட்டு இருந்துச்சு. இப்போது வரை யாரும் நம்மை பார்க்கல அப்படின்ற எண்ணத்துலதான் அவங்க வந்துட்டு இருந்தாங்க. நீலனின் குடிலுக்கு சற்று கீழ் முனையில பெரும் பாறை ஒன்றை யாரோ நகர்த்துவது போல தோன்றுது. மேலே ஏதோ சத்தம் கேட்பது போல் இருக்கிறதே அப்படின்றத உணர்ந்த கருங்கை வாணன் அண்ணாந்து பார்க்கறான். பெரும் பாறை ஒன்று மெல்ல உருளத் தொடங்குது. மேலேறி கொண்டிருந்த எதிரிகள் சத்தம் கேட்டு மிரண்டு பார்க்கும்போது பாறைகள் ஒன்றுக்கு அடுத்து ஒன்றா உருளத் தொடங்குது. உருளும் பாறைகள் நேர்கோட்டில் இறங்குறதில்ல. எந்த திசையில் நெளியும் அப்படின்னும் கணிக்க முடியாததால வீரர்கள் எங்கும் சிதறி ஓடுறாங்க. இருட்டு ஒன்றின் ஓசையை இன்னொன்றுக்கு மாற்றி காட்டக்கூடியதுதான். அதனால பாறைகள் எல்லா பக்கங்களிலும் உருளுவது போல உணர்ந்தாங்க. எதிரிகள் தாக்கத் தொடங்கிட்டாங்க அப்படின்றது தெரிஞ்சதும் எதிர் தாக்குதல் நடத்த உத்தரவிட்டான் கருங்கைவாணன். ஆனால் உருளும் பாறைகளிலிருந்து தங்களை காத்துக் கொள்வதே வீரர்களுக்கு முதல் நிலை பணியாக இருந்தது. ஆங்காங்கே பொருத்தமான இடங்கள்ல நிலை கொண்ட பிறகே எதிர்த்தாக்குதலை தொடங்கினாங்க. 3 திசைகளிலிருந்தும் வேந்தர்களின் படைகள் தாக்குதலை தொடங்குது. சிறிது நேரத்திலேயே மேலிருந்தும் ஆயுத தாக்குதல் தொடங்குது. அம்புகளும் ஈட்டிகளும் இணையற்ற வேகத்தோட காற்ற கிழிச்சுக்கிட்டு இறங்குது. இருட்டில் எந்த திசையிலிருந்து ஆயுதங்கள் வருகின்றன அப்படின்னு தெரியாததால வேந்தர் படை தற்காத்து கொள்ள மிகவும் திணறுது. மேலிருந்து தாக்குபவர்களின் வேகம் எண்ணி பார்க்க முடியாதபடி இருந்தது. அம்புகளும் ஈட்டிகளும் இறங்கினாலும் பாறைகளும் ஆங்காங்கே உருண்டு கொண்டுதான் இருந்தது. பாறைகளை உருட்டுவதால் எதிரிகளை அதிக அளவில் கொன்றுவிட முடியாது. ஆனால் மேலேறி கொண்டிருப்பவர்களுக்கு பெரும் அச்சத்தை உருவாக்கலாம். எப்போது அந்த பாறை உருளுமோ அப்படின்னு ஒவ்வொரு பாறையையும் பார்த்து பார்த்து அஞ்சியபடியே முன்னோக்கி நகர முடியும். எரி அம்புகளை பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு நீலன் உத்தரவிட்டான். குறைவான வீரர்களே இருக்கிறார்கள் அப்படின்றது அவங்களுக்கு காட்டி கொடுத்துவிடும் அப்படின்றனால அப்படி சொன்னான். வடக்கு புற சரிவுல தாக்குதலை நடத்தி கொண்டிருந்த சோமக்கிழவன் வீரன் ஒருவனை அந்த திசையின் உச்சியில் இருக்கும் மரம் ஒன்றில் ஏற சொல்றான். அதே போல இன்னொருவனை மர விளிம்பில் இருக்கும் மரத்தில் ஏற சொல்றான். மற்றவர்கள் அம்புகளையும் ஈட்டிகளையும் எரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. 2 கிழவர்களை வைத்துக்கொண்டு பாறைகளை நகர்த்தி தள்ளி கொண்டிருந்தா கொற்றன். தாக்குதல் தொடங்கியவுடன் பெரும் கூச்சலிட்டபடி வேந்தனின் வீரர்கள் அங்கும் இங்குமாக சிதறி தற்காப்புக்கு ஏதுவான இடங்கள்ல நின்னுட்டு அதுக்கு தகுந்தபடியே எதிர்த்தாக்குதலை தொடுத்தாங்க. இந்த நிலையில நமது தாக்குதலை தீவிரப்படுத்தாம கிழவன் ஏன் மரம் ஏற சொல்றான் அப்படின்னு சிந்தித்தபடியே இருவர் வேக வேகமாக மரத்துல ஏறுறாங்க. அதுல ஒண்ணு தனக்கு மரம், இன்னொன்னு அகில் மரம். இரண்டுமே முருங்கையை போல வலிமையற்றவை. சொல்லும் இடத்துல வேல் கம்புகளால் குத்தி காலால் மிதித்து கிளைகளை ஒடி அப்படின்றான் கிழவன். அதே போல வேல் கம்புகளால குத்தியும் அமுக்கியும் பெரும் பெரும் கிளைகளை மடார் மடார் என ஒடித்து சரிச்சாங்க வீரர்கள். மேலேறி கொண்டிருந்த வேந்தர் படை மிரட்சிக்குள்ளாகுது. பெரும் பெரும் மரங்களையே கன பொழுதில் சாய்ச்சிட்டு இருக்கிறாங்களே, ஏது செய்ய போகிறார்களோ அப்படின்னு எதிரிகள் மிரண்டு நிக்கிறாங்க. எதிரிகளின் வடக்கு புற படைக்கு தலைமையேற்ற துடிச்சாத்தன் வீரர்கள் முன்னேறுவதை நிறுத்தி தற்காத்து நில்லுங்கள் அப்படின்னு ஆணையிடுறான். இருட்டுக்குள்ளிருந்து அம்புகள் பாய்வதும் ஈட்டிகள் இறங்குவதும் பாறைகள் உருள்வதுமாக இருக்க இப்போது மரங்களை உருட்டியோ எரித்தோ தாக்க போகிறார்கள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு திகில் அடைந்து நின்னாங்க வலப்புறப்படை. கிழக்கு புறம் நீலனின் தாக்குதல் எதிரிகளை நிலை குலைய செய்தது. மேலிருந்து எரியப்படும் ஈட்டிகள் பாறைகளில் பட்டு தெறிக்க தீப்பொறி விடாது பறந்து கொண்டே இருந்துச்சு. தனது வேகத்தை எக்காரணம் கொண்டும் குறைத்து கொள்ள கூடாது அப்படின்ற உறுதியோட இருந்தான் கருங்கைவாணன். ஆனால் மேல்நிலையில் இருந்த நீலன் தலைமையிலான வீரர்களின் தாக்குதலை மீறி மேலேறுவது எளிய செயல் அல்ல. கருங்கைவாணன் எவ்வளவு கத்தினாலும் அவனது படை சற்று பதுங்கியே நின்னுட்டு இருந்துச்சு.
அனைத்து திசைகளிலும் ஆவேசமிக்க தாக்குதலை மேலிருந்து நடத்திக்கிட்டு இருந்தாங்க. தங்களை பன்மடங்கு காட்டிக்கொள்ள ஒவ்வொரு வீரனும் இணையற்ற வேகத்தோட இயங்கிக்கிட்டு இருந்தான். ஆனால் தென்புறத்துல வேந்தர் படைக்கு திதியன் தலைமையேற்று வந்துகிட்டு இருந்தான். அவனது வேகத்தை தடுத்து நிறுத்த முடியாம திணறுது புங்கனின் தலைமையிலான படை. கொஞ்ச நேரத்துல சீழ்க்கை அடித்தபடி ஊரின் நடு பகுதிக்கு ஓடி வந்தான் புங்கன். கன நேரத்துல சோமக்கிழவனும் நீலனும் வந்து சேர்றாங்க. அவர்கள் மேலேறி கொண்டிருக்கிறார்கள். நம்மிடம் மிக குறைவான வீரர்களே இருக்கிறார்கள். சற்றே பின்வாங்கி காரமலையில் ஏறிவிட்டால் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்றான். அவன் சொன்னதை கேட்டதும் கோபத்தோட கத்துறான் நீலன். நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் கூத்தோசை கேட்கும் வள்ளிக்கானம் நோக்கி எதிரிகளின் படை போனால் நிலைமை என்னவாகும்? அத நினைச்சு பாத்தியா? அப்போதான் ஆபத்தை உணர்றான் புங்கன். அப்படியென்றால் உடனடியாக காரிக்கொம்பு ஊதச் சொல்லி செய்தியை தெரிவிக்கலாமா அப்படின்னு புங்கன் கேட்டு முடிக்கும் முன்னாலேயே சோமக்கிழவன் சொல்றான். நான் அப்போதே அதற்கான முயற்சியை செஞ்சிட்டேன். பெருங்காரி கொம்புகளை எல்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. இருக்கும் சிறு கொம்பை ஊதினாலும் ஓசை பெருசா வெளிப்படல. மலையின் மேலே இருந்து கேட்கும் கூத்தின் ஓசைதான் எங்கும் கேக்குது அப்படின்றான். என்ன செய்யலாம் அப்படின்னு புங்கன் கேட்கும்போது செய்தியை பாரியிடம் சொல்ல குதிரையை எடுத்துக்கொண்டு ஒரு வீரன் மட்டும் விரைந்து செல்லட்டும். நாம் எக்காரணம் கொண்டும் வேட்டுவன் பாறையை விட்டு பின்னகர கூடாது. நாகக்கரட்டிலிருந்து வீரர்கள் வரும் வரை நாம் இந்த இடத்தை கடக்க எதிரிகளை அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்றான் நீலன். நீலன் சொன்ன உடனே வீரன் ஒருவன் குதிரை கொட்டிலை நோக்கி ஓடத் தொடங்குறான். அவனிடம் சத்தம் போட்டு நீலன் சொல்றான். இடதுபுறமாக தனித்து கட்டப்பட்டிருக்கும் குதிரை ஒண்ணு இருக்கு இல்லையா? அதுதான் ஆலா. அதை எடுத்துட்டு போ. 2 மடங்கு வேகத்தோட பாயும். முன்களத்தில் இருக்கும் வீரர்கள் முடிந்தளவுக்கு தாக்குதல் தொடுத்து நிலைமையை சமாளித்துக் கொண்டிருந்தாங்க. மூவரும் மீண்டும் தாக்குதல் இடத்தை அடையிறாங்க. நீலனின் அம்புகள் இருளை துளைத்து இறங்கத் தொடங்குது. கும்மிருட்டில் மேலிருந்து பேரோசையோடு நடத்தும் எதிரிகளின் தாக்குதலை சமாளித்து தற்காத்து கொள்ளவே முயன்று கொண்டிருந்தது கருங்கை வாணனோட படை. வடக்கு புறத்தில் சோமக்கிழவனின் தாக்குதலால் எதிரிகள் நின்ற இடத்திலேயே நின்றுட்டு இருந்தாங்க, மேலேறல. ஆனால் தெற்கு புறத்தில் புங்கனின் தலைமையிலான வீரர்களால் எதிரிகளின் வேகத்தை குறைக்க முடியல. எதிரி படையின் தளபதி திதியனின் ஆவேசம் இணையில்லாம இருந்தது. எத்தனை வீரர்களை பலி கொடுத்தாலும் முன்னேறும் வேகத்தை குறைத்து கொள்ளுதல் அவனோட பழக்கத்திலேயே இல்ல. அந்த திசையில் மட்டும் எதிரிகள் அடுத்தடுத்து நிலை நோக்கி நகர்ந்துகிட்டு இருந்தாங்க. ஆலாவின் மீதேறி விரைந்தான் வீரன். ஊரின் பின்புறத்துல இருக்கும் குதிரை பாதை காரமலையினூடே பயணிக்கிறது. வள்ளிக்கானத்தின் கூத்தோசைக்கும் வேட்டுவன் பாறையின் தாக்குதல் ஓசைக்கும் நடுவில் குதிரையை வெறி கொண்டு செலுத்துறான். மறு குன்றை தாண்டும் போதுதான் மயிலாவின் ஊரான செம்மனூர் இந்த திசையில் இருப்பது நினைவுக்கு வருது. அங்கு போய் செய்தியை சொல்லிவிட்டு போகலாம் அப்படின்னு குதிரையை திருப்புறான். கொஞ்சம் தொலைவு போன பின்னாலதான் தோணுது, ஊரில் இளைஞர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். எல்லோரும் நாகக்கரட்டுக்கு போயிருப்பார்கள். மிகவும் வயதானவர்கள் இருக்கக்கூடும் அப்படின்னு. குதிரைகளும் அங்க இல்ல. அவங்க நடந்தே வேட்டுவன் பாறைக்கு போய் சேர்றதுக்குள்ள நாமே நாகக்கரட்டிலிருந்து வீரர்களை அழைச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு முடிவு செஞ்சு மீண்டும் குதிரையை திருப்புறான். பதற்றமும் அலைக்கழிப்பும் மேலோங்க இருளுக்குள் சீறி பாய்ந்து கொண்டிருந்தது ஆலா. இதுவரைக்கும் இந்த பகுதியில பார்த்தோம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த பகுதியில பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது விடியல் விளாக்ஸ் விடியல். நன்றி, வணக்கம்.